அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆதிகுரு சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குரு பயிற்சி பலன் 2024-25 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடத்தில் நீங்கள் அடையக்கூடிய யோகங்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, எல்லா முழு விஷயமும் பார்ப்போம் வாங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு நிறைய பொருள் விரயங்களை கொடுத்துருப்பாரு. சுப விரயங்கள் கொடுத்திருந்தாலும் சில நேரத்தில் குழப்பமான சூழ்நிலையை கொடுத்துருப்பாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் உடல் பூர்வீக சார்ந்த பிரச்சனைகளும் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதன் பிறகு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பலனை கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்க போகிறாருன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ராசிக்கு இதுதான் உங்களுடைய ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குரு இப்போ இந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. இந்த இடத்துல பயிற்சியாகி உங்களுடைய 5ஆம் இடத்தையும் மற்றும் 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்தை பார்வையிட போறாரு. இது ரெண்டும் இந்த 3 இடங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய இது பூர்வீக ஸ்தானம். இது மனைவி, கணவன், நண்பர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம். இது உங்களுடைய தந்தையாருடைய ஸ்தானம். மேலும் பதவிக்குரிய ஸ்தானம் 9ஆம் இடம். இந்த 3 இடத்தையும் இந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய விடிவுகாலம் பிறக்க போகுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்க, திருமணத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, திருமணத்தில் குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பார்வை விழுறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தந்தையாருடைய கருத்து வேறுபாடு, அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும், பொருள் விரயங்கள் இருந்தாலும், நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குரு பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. ரிஷபராசிக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் யாராவது ஈடுபட்டு இருந்தாக்கா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக தேடி தரத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த குரு உறுதுணையாக இருக்க போகிறார். மேலும் உங்களுக்கு கர்மகாரகனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்கு கட்டாயம் அரசியல் தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு தீர்த்த யாத்திரை, குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. நீண்ட நாளாக உங்களுக்கு ஏதாவது இறைவனுக்கு கடன் இருந்திருந்தாலும் இப்பெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு தயாராக போறீங்க. இந்த காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றிக்கிங்க. குரு அமரும் இடத்த சற்று பிரச்சனை கொடுப்பாரு. உங்களுக்கு இப்போ உளைச்சல் கொடுப்பாரு. ஓடுறது, ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறது, ஏதாவது போயிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அதில் மட்டும் சற்று கவனமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாக அமைய போகுது. குரு உங்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு. நன்றிங்க.